மகிழாட கண்டறிந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதார் கற்றக்கது. வான்கோழி தன்னை மகிழாக நினைத்து ஆடினாலும் அது மகிழாகாது. அதுபோல கல்லாதவர் கற்றவராக நடித்தாலும் அது கற்றவராக முடியாது என்றதற்கேற்ப இன்று நான் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போறேன். கொலம்பஸ் அமெரிக்காவை வெற்றிகரமாக கண்டுபிடித்த பிறகு தன் தாய் நாட்டிற்கு திரும்பினார். அங்கு அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அங்கு பலரும் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு கொலம்பஸ் மீது மிகவும் பொறாமை ஏற்பட்டது. கொலம்பஸின் காதில் விழும்படி இதெல்லாம் ஒரு சாதனையா, இதை எல்லோரும் செய்வோம் என்று சொன்னார். கொலம்பஸிற்கு கோபம் தலைக்கேறியது. தன் கோபத்தை அடக்கி கொண்டு அந்த இளைஞனை கூப்பிட்டு ஒரு முட்டையை அவனது கையில் கொடுத்து, இந்த முட்டையை இந்த மேசையின் மீது நிற்கவை பார்ப்போம் என்கிறார். அந்த இளைஞனும் பல முறை முயன்றார். முடியவில்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டார். உடனே அந்த முட்டையை கையில் வாங்கிய கொலம்பஸ் அதில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த மேசைகள் நிற்க வைத்தார். பார்த்தாயா, இதற்கு கூட ஒரு சாமர்த்தியம் தேவைப்படுகிறது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுவது உங்கள் தாரணி, அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, ஆலங்குடி. நன்றி, வணக்கம்.